வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லிரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்டு கப்புள்ஸ்க்கு வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராம்பில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆஸ்கே ஜெமினி ஆப்ஷன் ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ப்ராம்ப்ட் வரும், அங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற செட்டிங்கை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மேலே ஃபஸ்ட் லைன்லேயே பார்த்தீங்கன்னா 2 கேர்ள்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 2 கேர்ள்ஸாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 கேர்ள்ஸ் அப்படியே கிட்ட எதுவும் பண்ண வேணாம். இதே நீங்கள் வந்துட்டு ஒரு கேர்ள் ஒரு பாய் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 கேர்ள்ஸ்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கப்புள்ஸாக எடிட் பண்ணுறீங்கனாலும் அதே மாதிரி தான் 2 கேர்ள்ஸ்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு கப்புள்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கரெக்ஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சாங்குடைய லிரிக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் 2 இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது சாங்கோட லிரிக்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த லைனை வந்து இந்த இடத்துல டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அதுக்கு கீழேயும் பாருங்கன்னா அந்த சாங்குடைய அந்த லிரிக்ஸ் ஃபஸ்ட்டு 2 லெட்டர் அதை வந்து கொஞ்சம் மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ 2 இடத்துல இந்த லிரிக்ஸை மாற்றிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 இருக்குது. ஸோ 9:16 அப்படின்னா ஃபுல் சைஸாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகும். இதே உங்களுக்கு இன்ஸ்டா சைஸ் வேணும் அப்படின்னா 4:5 அப்படின்னு வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த 3 கரெக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2 கேர்ள்ஸ்னு இருக்கிற மாதிரி தான் ப்ராம்ப்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க கப்புள்ஸாக இருந்தால் நான் சொன்ன செட்டிங் மாதிரி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க தனித்தனியாக ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி இப்போ எப்படி நான் வந்து தனித்தனியாக ஃபோட்டோ 2ஆக செலக்ட் பண்ணியிருக்கணுமோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதும் பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இமேஜஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்திருக்காது. அப்படி இருக்கிறவங்க பேக்கில் போயிட்டு சொன்ன செட்டிங்கெல்லாம் கரெக்டாக மறுபடியும் ஃபாலோ பண்ணி மறுபடியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வேறு ஒரு டிசைனில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து வரும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியுமே வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான அதே டிசைன்ஸில் வெவ்வேறு மாதிரி டைப்பில் வரும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வீடியோ பார்த்துருக்கிறா லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ பாருங்கள் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ உங்களுக்கு கார்ட்டூன் எஃபெக்டில் சூப்பராகவே வந்துருச்சு. அந்த லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் சொன்ன செட்டிங்கை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோ ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.